ஒரு தொன்மையான கோவில் நகரமாக இருந்ததுன்னா அந்த ஊரை பற்றின பாடல்களில் பாசுரங்களில் அங்கே வேதம் ஓதக்கூடிய சப்தம் கேட்பதையும், மங்கள இசையினுடைய ஓசை கேட்பதும், வாத்தியங்கள் இசைக்கும் ஓசை, நடனமாடுபவர்கள் பாடும் ஓசை, அவர்கள் ஆடிக்கொண்டு அந்த சலங்கையினுடைய ஒலி, இதெல்லாம் கேட்டிருப்போம். ஏதாவது ஊரில் ஒரு தொன்மையான கோயில் நகரத்தில் குழந்தைகள் வீதியில் விளையாடுற சப்தம் ரொம்ப சிறப்பாக அமைந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்கோமா? அப்படி ஒரு அற்புத திருத்தலத்தில் தான் இப்போ நாம் நிற்கிறோம். வணக்கம் நேயர்களே, நம்மாழ்வாரும் நவதிருப்பதிகளும் வைகாசி விசாக சிறப்பு தொடர் நிகழ்ச்சியினுடைய இன்றைய திருத்தலம் தென்திருப்பேரை. ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் திருப்பேர் நகர்னு இன்னொரு தலம் இருக்கிறதுனால இதை தெற்கிலே இருக்கக்கூடிய பேரை நகரம் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். தென்திருப்பேரை பூமிதேவியோடு சேர்ந்து திருமால் அடியார்களுக்கு பலகாலம் அருள் செய்து வருகிறார். இதனால் ஸ்ரீதேவியான மகாலட்சுமி தன்னிடத்தே பெருமான் அன்போடு இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வருது. அவளை தரிசிக்க வந்த துர்வாச முனிவரிடத்தே இந்த விஷயத்தை மகாலட்சுமி பிராட்டியார் சொல்றார். சரி, பெருமாளும் பூமி தேவியும் இருக்கக்கூடிய இடத்திற்கு போய் அவங்கள பார்க்கலாம்னு துர்வாசர் போறார். அந்த இடத்துல பூமி தேவி திருமாலுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்க வந்த துர்வாசரை மதிக்காமல் இருந்து விடுகிறாள். அதனால் கோபம் கொண்ட துர்வாசர், உனக்கே உரித்தான அந்த அழகான கருநீல வண்ணம் போய் மகாலட்சுமி மாதிரியான ஒரு வடிவத்தை நீயும் பெறுவாய், பொன்னிறமாக நல்ல மினுமினுப்பேறிய ஒரு தேகம் உனக்கும் கிடைக்கட்டும்னு ஒரு வரம் மாதிரி, ஆனால் சாபம்தான், அதை கொடுத்துடுறார். மகாலட்சுமி மாதிரியான பொன்னிற வடிவத்தை எடுத்துக்கிட்டதுனால பூமாதேவியாலே தன்னுடைய இயல்பான செயல்களை செய்ய முடியவில்லையாம். இதிலிருந்து என்ன சாப விமோசனம்னு கேட்க, கரிபதம் அப்படின்னு சொல்லி தாமிரபரணியினுடைய தெற்கு கரையிலே இருக்கக்கூடிய திருத்தலம், அந்த தலத்துக்கு போய் அங்கே தங்கி இருந்து பெருமானை வழிபடணும் அப்படின்னு சொல்லி சாப விமோசனத்துக்கு வழியை துர்வாச முனிவர் கொடுக்கிறார். பூமிதேவியும் இங்கே வந்து தாமிரபரணியினுடைய தெற்கு கரையில கரிபதம்னு சொல்லப்படும் இந்த தலத்திலே தங்கி இருந்து பெருமானை வழிபடுகிறாள். பங்குனி மாதத்திலே வந்த ஒரு பௌர்ணமி நன்னாளில் தாமிரபரணியிலே தீர்த்தமாட பூமிதேவி சென்ற பொழுது அங்கே அவளுடைய கையிலே பொன்னாலான 2 மகர குண்டலங்கள் கையிலே அகப்பட்டதாம். அற்புதமான வேலைப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த மகர குண்டலங்களை அவள் அப்படி உற்று பார்த்த பொழுது திருமால் அவள் முன்பாக பிரத்யட்சமாக, திருமாலுக்கே இதை கொடுத்து விடுவோம்னு பெருமானுக்கு அர்ப்பணம் செய்கிறார். பெருமானும் அந்த மகர குண்டலங்களை, மீன் வடிவான குண்டலங்களை தன்னுடைய காதுகளிலே அணிந்து கொண்டு காட்சி கொடுத்தார். அதனால பெருமான் மகர நெடுங்குழை காதர் அப்படிங்கிற திருநாமத்தோடு இருக்கார். வரும் காலமெல்லாம் அடியார்கள் கண்டு மகிழ இந்த மகர குழையோடவே நீங்கள் காட்சி தரணும்னு பூமி விராட்டியும் வேண்டிக் கொள்ள அந்த மகர குழையோடவே இங்கே காட்சி தரார். இது தவிர வருணனுக்கு அருளினது, விதர்ப தேசத்தை ஆண்ட ஒரு மன்னனுக்கு அருளினதுன்னு பல அடியார்களும் அவர்களுடைய துன்ப நிலையிலிருந்து மீண்டு வர தென்திருப்பேரைக்கு வந்து மகர நெடுங்குழைக்காதரான இந்த பெருமானை வழிபட்டு அருள் பெற்றிருக்காங்க. பதினாலாம் நூற்றாண்டில் மிக மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியருடைய அவதாரம் மணவாள மாமுனிகள் அப்படின்னு அவருடைய பெயர். ராமானுஜர் வடமொழி நூல்கள் கொண்டு வைணவ சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்து கொடுத்து ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் வீறு கொண்டு எல்லோ இடத்திலும் பரவும்படியாகவும் எல்லோரும் பாராயணம் செய்யும்படியாகவும் செய்தார். அந்த பாசுரங்களினுடைய பொருளை, அதிலும் குறிப்பாக நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழியினுடைய ஆழ் பொருளையெல்லாம் தொகுத்து அதனுடைய உரையை எல்லோருக்கும் சென்று சேரும்படியாக உரை செய்து திருவாய்மொழியின் பெருமையை உலகெங்கும் பரப்பியவர் மணவாள மாமுனிகள்ங்கிற ஆச்சாரியர். அவர் திருவரங்கத்துக்கு போய் அங்கே வைணவ சமயத்தினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நாம் ஸ்ரீரங்கம், ஆழ்வார் திருநகரி மாதிரியான கோயில்களை எல்லாம் பார்க்கிறோம்னா அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர். இப்படி வைணவ சமயம் நம்மாழ்வாரிடத்திலிருந்து ஆரம்பித்து மணவாள மாமுனிகள் வரையிலுமாக ஆச்சாரியர்கள் 3 படிநிலையில, ஆழ்வார்களுடைய காலம், ராமானுஜருக்கு முன்னும் பின்னும், மணவாள மாமுனிகளுடைய காலம்னு 3 நிலைகளில் பிரிக்கப்படுது.
தென்திருப்பேரை கோயிலினுடைய ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய கதவுகள் எத்தனை அற்புதமான வேலைப்பாடு பாருங்க. 9 கோயில்கள் மேலே ஸ்ரீவைகுண்டம் ஆரம்பித்து ஸ்ரீவைகுண்டம், வரகுணமங்கை, திருப்புளியங்குடி, இரட்டை திருப்பதி, திருக்குழந்தை, தென்திருப்பேரை, திருக்கோளூர், ஆழ்வார் திருநகரி வரையிலும் 9 கோயில்கள்லையும் கருவறையில் மூலவர் என்ன திருக்கோலத்தில் எழுந்தருளி இருக்காரோ அந்த வடிவத்தை அப்படியே செதுக்கி வச்சிருக்காங்க. இறுதியில் நம்மாழ்வாரையும் காட்டியிருக்காங்க. அவருக்கு வலது பக்கத்தில் அவருடைய சீடர் மதுரகவிகள் ஆழ்வார் பாட பாட அந்த திருவாய்மொழி பாடல்களை எல்லாம் கையில் ஏடு கொண்டு இப்படி எழுத்தாணியின் மூலமாக எழுதிக்கிட்டே வரார். அவருக்கு இடதுபுறம் நாதமுனிகள் முதல்ல ஆழ்வார்கிட்டேருந்து பிரபந்தங்களை எல்லாம் மீட்டெடுத்து அதற்கு இசையும் நடனமும் கூட்டி அரையர் சேவைங்கிற மரபில் ஆழ்வாருடைய பாடல்களை ஆடிப்பாடி பெருமான் முன்பாக தொண்டு செய்யும் அந்த வடிவத்தில் கையில் தாளம் வைத்துக்கொண்டு அவருக்கே உரிய அந்த குல்லாய் அணிந்த நிலையில் நாதமுனிகள் இருக்கார். ஆழ்வாருக்கு மிகவும் பிரீத்தியான திருவரங்கம் பெரிய பெருமாள் ஆழ்வாருக்கு சிரசுக்கு மேலே அவரையும் எழுந்தருளை பண்ணியிருக்காங்க. எல்லாவற்றிற்கும் மேலே ஆழ்வாருடைய பாதுகையாக ஆழ்வாருடைய திருவடிக்கு கீழேயே ராமானுஜர் இவ்வளவு தூரத்திற்கு ஒரே பலகை சிற்பத்தில் ஆழ்வார் பற்றின எல்லா வரலாற்றையும் சேர்த்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. ராஜகோபுரத்துக்கு வெளியிலிருந்து பார்த்தோம்னா கருவறை வரையிலும் அந்த நேர்கோட்டில் நூல் பிடித்தார் மாதிரி துவஜஸ்தம்பம், கருடனுடைய சன்னதி, பலிபீடம் இதெல்லாம் இருக்க பார்ப்போம். தென்திருப்பேரையில் ஆழ்வார் பாடின ஒரு குறிப்பை வைத்துக்கொண்டு பெருமாள் கருடனையே விலகியிருக்கும்படியாக சொல்கிறார். வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளைக்குழா விளையாட்டொலியுமரா தென்திருப்பேரை அப்படின்னு ஆழ்வார் இந்த தலத்தை பாடியிருக்கார். இங்கே வேதம் மோதக்கூடிய மங்கள இசை சப்தமும் கேட்குமா. விழா அடிக்கடி நடப்பதுனால இந்த விழாக்கே உரிய இறைச்சலும் இருக்குமா. அது கூட சேர்ந்து குழந்தைகள்லாம் வீதியில் மகிழ்ச்சி பொங்க ஆரவாரம் செய்து சப்தம் எழுப்பியபடி விளையாடிக்கிட்டு இருப்பாங்களாம். வீதியில் குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்கிற அந்த அழகை பார்க்கணும்னு பெருமாள் ஆசைப்பட்டார். அதனால தான் கர்ப்பகிரகத்திலேருந்து நேர்கோட்டில் இருக்க வேண்டிய துவஜஸ்தம்பம் அதை விலகி போகும்படியாக செஞ்சுருக்கார். துவஜஸ்தம்பம், பலிபீடம், முன்னாடி இருக்கிற கருடன் சன்னதி வரையிலும் எல்லாமே விலகி போய் கர்ப்பகிரகத்திலேருந்து பார்க்குற பெருமாளுக்கு வீதி வரையிலும் பார்வை நேராக தெரிய அங்கே தெருவில் குழந்தைகள் விளையாடுற அந்த ஆட்டத்தை பார்த்து மகிழ்ந்தாராம் பெருமாள். வெள்ளை சுரி சங்கொடாழி ஏந்தி தாமரை கண்ணு என் நெஞ்சினூடே வெள்ளை சுரி சங்கொடாழி ஏந்தி தாமரை கண்ணன் என் நெஞ்சினூடே புள்ளை கடாகின்ற வாற்றி காணீர் என் சொல்லி சொல்லுகேன் அன்னை மீர்கா வெள்ளச்சுகமவன் வீற்றிருந்த வேத ஒலியும் வெள்ளச்சுகமவன் வீற்றிருந்த வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளை குழா விளையாட்டொலியும் பிள்ளை குழா விளையாட்டொலியும் திருப்பேரையில் சேர்வண்ணானே வெள்ளை சுரி சங்கொடாழி ஏந்தி தாமரை கண்ணல் என் நெஞ்சினூடே புள்ளை கடாகின்ற வாற்றி காணீர் என் சொல்லி சொல்லுகேன் அன்னை மீர்காள் திருப்பேரையில் சேர்வண்ணானே நானே
தென்திருப்பேரை கோவில் இந்த ஊரே ரொம்ப வரலாற்று தொன்மை வாய்ந்த ஊர். இங்கே பூஜையில் பெருமானுடைய அர்ச்சக கைங்கரியத்தில் இருக்கிறவங்க பூர்வசிகை வைணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குடுமியை தலையில் இருக்கிற அந்த உச்சி குடுமியை முன்பக்கம் விழறா மாதிரி போட்டுக்கிறவங்க. அந்த உச்சி குடுமி போட்டுக்கொள்ளக்கூடிய முன்பக்க சிகை பூர்வசிகையார்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் கங்கை கரையிலிருந்து ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் பெரிய அளவில் இங்கே வந்து காவேரி கரையில் திருவள்ளரை திருத்தலம் தொடங்கி இங்கே தாமிரபரணி கரையில் தென்திருப்பேரை வரையிலும் பல கோயில்களில் சிறப்பான காரணங்களுக்காக அமர்த்தப்பட்டிருக்காங்க. இந்த ஊர் வரலாற்று போக்கில் பெரிய ஆராய்ச்சிகள்லாம் செய்யப்பட வேண்டிய ஊர். பல கவிராயர்கள் 18-19ஆம் நூற்றாண்டில் இந்த ஊரில் இருந்திருக்காங்க. இந்த ஊரினுடைய வரியெல்லாம் வசூல் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாளையக்காரர்களுடைய காலத்தில் விதி ஒன்றை வரைந்து கொடுக்க, அந்த விதிப்படி இங்கே இருக்கக்கூடியவங்க வரி செலுத்த முடியாமல் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, பாளையக்காரர்களுடைய இங்கே இருந்த ரெப்ரசன்டேட்டிவ் இவங்களெல்லாம் சிறை பிடிச்சு கொண்டு போய் பாளையங்கோட்டையில் வச்சிடுறாராம். அங்கே இருந்தவர்கள் துன்பப்பட்ட கவிராயர்கள் மகர நெடுங்குழைக்காத பெருமாளுக்கு அங்கிருந்தபடியே ஒரு கடுதாசி எழுதுகிறாங்க. உன்னை நம்பி உன்னுடைய அந்த ஊர் உன்னுடைய தொண்டுக்காக நாங்கள் இருக்கிறோம், எங்கள் தமிழை கொண்டு உன்னைத்தான் பாடி வருகிறோம், இப்போ இங்கே கொண்டு வந்து எங்களை சிறையில் அடைச்சிட்டாங்க, நீதான் எங்களுக்கு சாட்சிக்கு வரணும்னு சொல்லி வேண்ட பெருமான் அவர்களுடைய குறையை தீர்த்து அவர்களை மீண்டும் இந்த ஊருக்கே வரும்படியாக செய்கிறார். இப்படி பல அற்புதங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த குடும்பங்கள்லேயே நடந்திருக்க பார்க்கிறோம். அந்த விதத்தில் இவர்கள் எதனால் இங்கே வந்தார்கள், இவருடைய சிறப்புகள் என்னங்கிறதெல்லாம் இன்னும் பெரிய ஆராய்ச்சிகள் செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பு. நம்முடைய இந்த யாத்திரையினுடைய கடைசி திருத்தலம் திருக்கோளூர். நம்மாழ்வாருடைய சீடர் மதுரகவி ஆழ்வார் அவதாரம் செய்த தலம். அதனுடைய சிறப்புகளை நாளைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.